இந்த ஜென்ரேஷன் மாம்க்கு பேரண்டிங் அட்வைஸ்னா சுத்தமா பிடிக்காது. நமக்கு அட்வைஸ்னாவே பிடிக்காது. அதுலயும் பேரண்டிங் அட்வைஸ் சுத்தமா பிடிக்காது. எனக்கு என் குழந்தைய வளர்த்துக்க தெரியாதா? நான் பார்த்துக்க மாட்டேனா? அப்படின்னு நம்ம நெறையவே ரொம்ப ஆட்டிட்யூட் காமிப்போம். நம்ம பசங்களுக்கு யாராவது அட்வைஸஸ் குடுத்தாலும், இப்படி பேரண்டிங் பண்ணுன்னு சொன்னாலும் நமக்கு பிடிக்காது. டாக்டர் பேச்ச கேட்போம். டாக்டர் சொல்றத செய்வோம். நம்ம பேரண்ட்ஸ் ஆர் நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்றத நம்ம கொஞ்சம் இப்பல்லாம் கேட்கறது கிடையாது. சில நேரங்கள்ல நான் யோசிக்கும்போது, ஏன் நம்ம அவாய்ட் பண்றோம்? ஏன் இக்னோர் பண்றோம்? நம்ம நம்ம பேரண்ட்ஸ் சொல்றத சில டைம் நம்ம கேட்க மாட்டோம். நம்ம இக்னோர் பண்றோம். அடிக்கடி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கேட்கிற விஷயம் என்னன்னா, "நான் உங்களலாம் வளர்க்கலையா?" அப்படின்னு. நான் குடுக்கக்கூடாதுன்னு நெனச்சிட்டு இருக்க ஒரு பொருளையோ, இல்ல நானும் என் ஹஸ்பண்டும் குடுக்க வேண்டாம்னு நெனச்சிட்டு இருக்க ஒரு பொருளையோ, என் பேரண்ட்ஸ் குடுத்தாங்கன்னா, எனக்கு அந்த இடத்துல சட்டுன்னு அவங்க மேல கோவம் வருது. பட் இது நியாயம் தானா? இது கரெக்ட்டா? ஸோ நம்ம எங்கேயாவது நம்ம மாத்திக்கணுமா? அப்படின்னா, நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வைங்களேன், நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது, நம்மளும் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட போவோம். தாத்தா, பாட்டி வீடுன்னா ஆசையா போவோம். அதோட ரீசன் என்னன்னா, அங்க செல்லம். நம்ம என்ன கேட்கிறோமோ, அது அங்க கிடைக்குதுங்கிறது. ஸோ நம்மளுமே நம்ம தாத்தா, பாட்டி வீட்டுங்களுக்கு தான் அதிகமா போவோம். பிகாஸ் வென் பேரண்ட்ஸ் சேஸ் நோ, கிராண்ட் பேரண்ட்ஸ் சேஸ் எஸ். இதுதாங்க லாஜிக். அப்போ நம்ம மட்டும் நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போய் நம்ம தேவையானது நமக்கு அப்பா அம்மா கிட்ட இருந்து அனுமதி கிடைக்காத விஷயங்களை பண்ணும்போது, நம்ம குழந்தைங்க அங்க போகும்போது ஏன் நம்ம தடுக்கிறோம்? ஏன் பேரண்ட்ஸ் கிட்ட கோவப்படுறோம்? எப்பவாவது மீட் பண்றாங்க. அப்ப அவங்க பிடிச்சத அவங்க வாங்கி கொடுத்துட்டு போறோம். அங்க நம்ம அவங்க கிட்ட சங்கடப்படுத்த வேண்டாமே. நம்ம எப்படி நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட உரிமையோட இருந்தோமோ, அதே மாதிரி தான் நம்ம பசங்களும் இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் சொல்றது கரெக்ட்டா? இல்ல என் பாயிண்ட் தப்பான்னு நீங்களே சொல்லுங்க.